விழும் இதயம் ஏந்திப்பிடி, அதில் கனவை அள்ளிக்குடி, குறுஞ்சிறகு கூடி விரி, வா என் இதழில் ஏறிச்சிரி, கேட்டார் கம்பி மேலே நின்று கீச்சும் கிளியான வண்ணம் இல்லா என் வாழ்விலே வர்ணம் நீட்டுகிறார். தூரிகா என் தூரிகா ஒரு வானவில் வானவில் மழையென பெய்கிறார். சாரிகா என் சாரிகா அடிமன வேர்களை வேர்களை கொய்கிறாள். நான் துளி இசையில் வாழும் இலை, நீ என்னை தழுவ வீழும் மழை. Hi guys, welcome to Decibel Auto Hub. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு கிறிஸ்டா இருக்குது. இந்த கிறிஸ்டா பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் மாடல். ஸோ இங்கே ஏற்கனவே ஆல்ரெடி ஆடியோலாம் பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு 3-வே செட்டப் தான் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த இதில் ஆம்பிளிஃபையர்ஸ் அவங்க யூஸ் பண்ணது எல்லாமே ஹையராண்டாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்கோவில் ஒரு எஸ்கியூ லேம்ப்பு ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 2.4 lakhs வரும் இந்த ஆம்பிளிஃபையர். ஒரு ஹை அண்ட் ஆம்பிளிஃபையர் போட்டு ஒரு இதில் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இது இட்ஸ் நாட் அவைலபிள் இன் இந்தியா. இது பார்த்தீங்கன்னா அது ஹைப்ரிட் ஆடியோன்னு சொல்லிட்டு யூஎஸ் பிராண்ட். அது இவங்க கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நான் அது ஒரு மிட் ரேஞ்செல்லாம் கொஞ்சம் பெருசாக போட்டிருந்தாங்க. இது பில்லர் ரொம்ப பெரிய பெரிய பில்லர்லாம் பண்ணி ஒரு மாதிரி இந்த விஷனே வந்து ஒரு மாதிரி ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்மகிட்ட கொண்டு வந்தாங்க. ஸோ இது ஏற்கனவே ஒரு டைகூன் வந்து நம்மகிட்ட பண்ணியிருக்காரு. அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபோக்கலில் 3-வே ஆக்டிவ்ஸோட தான் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது ஓகே, அது ரொம்ப அந்த ஒர்க் இம்ப்ரெஸ் ஆகி தான் இந்த வண்டியும் டியூனிங்காக இங்கே கொண்டு வந்து விட்டாங்க. மீண்ட வயல் அந்த மிட் ரேஞ்ச் ரொம்ப பெருசாக இருக்குது, இது பில்லர்லாம் எனக்கு மறைக்கிது, ஓட்ட முடியல அப்படின்னு சொல்லி அந்த இதுவும் அந்த ஹைப்ரிட் ஆடியோலேயே ஒரு சின்ன டியூட்டர் அது பார்த்திங்கன்னா ஒரு மிட் ரேஞ்ச் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ அதுதான் நம்ம கொடுத்து இன்ஸ்டால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதுவும் பட் டியூட்ரு அதே சேம், அது முதல்ல இதுக்கு முன்னாடி இது யூஸ் பண்ண டியூட்டர் அதே டியூட்டர் தான். இப்போ இந்த கஸ்டம் ஃபேப்ரிகேஷன் மட்டும் பண்ணிவிட்டு ரியர்லேயும் ஒயரிங் எல்லாமே ரொம்ப கஜாமஜாக இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே நம்ம சைடுக்கு கொண்டு வந்துட்டோம். ஏற்கனவே அந்த ஆம்பிளிஃபையர் ரேக் எல்லாமே இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு கிக்கர் L7 சப் தான் வச்சுருக்கு யூஸ் பண்ணிட்டு. ஸோ இதனால் அதை யூஸ் பண்ணவே முடியல. அதுக்காக 2 சீட்டுவே கம்ப்ளீட்டாக சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அந்த L7 சப் 2 L7 சப்பு அதுக்கு அதை பவர் பண்ணுறதுக்கு ராக்ஃபோர்ட் ப்ளஸ் கேட்டில் ஒரு டி சீரீஸில் ஒரு மோனோ ஆம்பிளிஃபையர் 1200 watts மோனோ ஆம்பிளிஃபையர் ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது வேண்டாம், இப்போ நம்மளுக்கு அவங்க அது நான் சின்ன பையனாக இருக்கும்போது யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போல்லாம் ஃபேமிலி ஆயிடுச்சு, ஸோ அதனால் அதை யூஸ் பண்ண முடியலன்னு சொல்லி இப்போ நம்ம காம்பேக்ட் சப் நம்ம ஆக்சுவலாக அந்த வண்டி பண்ணும்போதே பேரலாக ஒரு கிறிஸ்டா ஒன்று பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் சைடாக ஒரு காம்பேக்டாக ஒரு பாக்ஸ் வந்து பாக்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், கிறிஸ்டா கஸ்டமர் எக்ஸ்க்ளூசிவாக பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதை பார்த்தோன்னா அவர் சரி இவ்வளோ பெரிய ஊஃபர் நம்ம யூஸ் பண்ண முடியாமல் போச்சு, சரி அட்லீஸ்ட் வந்து இதையாவது யூஸ் பண்ணலாம், அட்லீஸ்ட் இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஊஃபரும் மாற்ற சொல்லி
ஏன்னா அந்த சீட்டு வந்து இப்போ ஃபேமிலி அவங்களுக்கு பெருசாக சீட்டையாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை மாற்ற சொன்னாங்க. சரி ஓகே அதுவும் சொல்லி நம்ம அந்த சைட் பாக்ஸ் அடிச்சுட்டு அந்த கீழே இருக்கிற அது பேட் எல்லாமே அந்த ஆம்பிளிஃபையர் ரேக் இது எல்லாமே மாற்றினாங்க. ஸோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றி கொடுத்துட்டோம். சப்வூஃபரும் இப்போ அவர் யூஸ் பண்ணிருக்காரு. சப்வூஃபர் பார்த்திங்கன்னா நம்ம இன்ஃபினிட்டியில் புதுசாக அந்த மாடல் ரெஃபரன்ஸ் சீரிஸோட மாடல் புதுசாக வந்திருக்கு 10 இன்ச்சு டுவல் வாய்ஸ் காயில் அதுதான் போட்டிருக்கோம். அப்புறம் ஒரு 5 சேனல் ஆம்பிளிஃபையர் அதுவும் பார்த்திங்கன்னா அது கஸ்டமர் தான் கொடுத்தது. மோஸ்ட்லி நம்ம கொண்டு வந்தால் செய்கிறதில்ல. பட் ஸ்டில் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஸ்டமர் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லாமே யூஸ்டு ப்ராடக்ட். ஸோ அதனால் நம்ம அதை பற்றி ஒர்க் பண்ணுறதில்ல. புதுசாக கொண்டு வரும்போது மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். இது யூஸ்டு ப்ராடக்ட்னால ஒரு 5 சேனல் ஆம்பிளிஃபையர் கொடுத்தாரு. இதில் இன்னொரு விஷயம் பண்ணியிருக்கேன். அவன் லாஸ்ட் டோரில் எனக்கு கரெக்டாக கேட்க மாட்டேங்குது. அதுவும் அவங்க ஏற்கனவே ஸ்பீக்கர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். பட் அது ஆக்டிவேட் ஆகிருந்துச்சு. இப்போ அதையும் எனக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுங்கன்னாங்க. ஸோ அதுவும் ஒரு 5 சேனல் ஆம்பிளிஃபையரும் ப்ளஸ் ஒரு 6 சேனல் ஆம்பிளிஃபையர். சப்வூஃபருக்கு அதுலேயே 5 சேனல் 3 இருக்கும். அது யூஸ் பண்ணுறேன். மிச்சம் 4 சேனல் வந்து இந்த ரியருக்கும் அந்த லாஸ்ட் 2 ரோ ஸ்பீக்கர்ஸ்க்கும் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுதான் இதனோட டோட்டல் கான்ஃபிகரேஷனு. டியூனிங் எல்லாம் முடிச்சிட்டோம். டெமோவும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான அவுட்புட் வந்திருக்கு. தேங்க்யூ. தட்டும் சத்தம்